இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியுமா? மஷ்ரூமும் பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். கடாய் வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாரத்தில் ஒரு முறை அரைச்சி வச்சுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போன பிறகு தக்காளி போடணும். கொஞ்சமா தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. அப்பயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கு கை கழுவுறதுல ரொம்ப ஆசைப்படுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கிறது நம்ம சமையலெல்லாம் சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு அந்த சைடு போட்டோம். தக்காளி வந்து ஒரு 75% குக் பண்ணோடனே இந்த மஷ்ரூமையும் பட்டாணியும் போட்டு கலரணும். இப்போ வந்து அந்த நல்லா கலரணும். மஷ்ரூம் தண்ணி வரும். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு குட்டி பிரின்சஸ் குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அழகாக குக் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் எங்கள் கிச்சனு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க, ஆனால் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பேன். அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான். நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கணும். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போடணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட போகிறோம். அதனால இந்த மிளகாப்பொடி போட்டுருக்கேன். நான், எங்கள் அக்கா, இன்னொரு அக்கா, எங்கள் அம்மா 4 பேரும் சாப்பிடுவோம். இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி தண்ணி வந்துகிட்டே இருக்கும். லைட்டாக வேணால் தண்ணியை தெளிச்சு விட்டுருக்கோம். பட்டாணி நல்லா வேகணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். வந்து மூடிட்டோம். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எல்லாரும் சாப்பிடுங்க. பாய்.